காலையில விட்டு இப்ப கேக்குறேன். சும்மா உட்காந்து நியாயம் பேசிட்டு கொஞ்சம் சரி. லைஃப் டிஸ்பாரிட்டி அல்லது அன்இக்குவல்ஸ் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இதுவும் இதே மாதிரி தான். சேம் தான். போன கணக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகுது, கேஷ் ஃப்ளோ வேரி ஆகுது, லைஃபும் வேரி ஆகுது. பட் போன கணக்கு லைஃப் என்னவா இருந்துச்சு? சேமா இருந்துச்சு. புரியுது இல்லையா? போன கணக்கு என்ன இருந்துச்சு? லைஃப் சேமா இருந்துச்சு. ஏன்னா பாருங்க, கேஷ் ஃப்ளோ எடுத்து பாருங்க. ப்ராஜெக்ட் ஒன்று கேஷ் ஃப்ளோ ரெண்டு ஈக்குவல். ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கும். பட் இது வந்து அட்டர்லி சேஞ்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுது, இயர் சேஞ்சஸ் ஆகுது. ஒன்று வந்து இயர் 2 தான் தருது, இன்னொன்று வந்து இயர் 4 வருஷம் வருது. இப்போ நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அட்லீஸ்ட் அவன் 7வது படிக்கிற பையன், இவன் 7வது படிக்கிற பையன், அதை சூஸ் பண்ண சொன்னீங்க. அவன் கருப்பாக்குறான், வெள்ளையாக்குறான், அது பரவாயில்ல. பட் இப்போ 7வது பையன் அதையும் 10வது பையனையும் என்ன செய்றீங்க? செக் பண்ண சொல்றீங்க. அது எப்படி வரும் இல்லையா? அப்ப ரேங்க் ஏதாவது வச்சு பார்ப்பீங்க இல்லையா? அப்ப ஏதாச்சும் ஒரு ரேங்கிங் கான்செப்ட் இருக்கும் இல்லையா? புரியுது இல்லையா? புரியுதுங்களா? எதுக்காக இந்த கான்செப்ட் வருது? இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு ஒரு கேள்வி. ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம், என்டி வச்சு கண்டுபிடிக்கலாம், ஐஆர் வச்சு கண்டுபிடிக்கலாம், இயர் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் இது வந்து எதுக்குமே மேட்ச் ஆக ஒன்று. அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? லைஃப் டிஸ்பாரிட்டி அல்லது அன்இக்குவல் லைஃப்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அப்ப கேள்வி இல்லஸ்ட்ரேஷன் 15 தானே? இல்லஸ்ட்ரேஷன் 15 தமிழ்ல உங்க இஷ்டம். நான் அப்பதான் உங்களுக்கு விளங்குவோம். சரி, ஸ்டெப் எல்லாமே நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இல்லஸ்ட்ரேஷன் வந்து இதான். அதானே ப்ராஜெக்ட் 10 லட்சம், 20 லட்சம், கேஷ் ஃப்ளோ 8 லட்சம், 7 லட்சம், 9 லட்சம், நில்லு. பட் இது 7 லட்சம் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 10%. வாட் விச் ப்ராஜெக்ட் நம்ம என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் 2 இயர்ஸ், இன்னொன்று வந்து என்னங்க 4 இயர்ஸ். அப்போ டைரக்டா கம்பேரிசன் பண்றது தப்பு, முடியாது இல்லையா? அப்ப மெத்தட் 1 என்ன செய்யணும்? ஈக்குவலன்ட் ஆனுவல் இன்டிட்டி. என்னப்பா இந்த மெத்தட இப்போ ரொம்ப முக்கியமான மெத்தட். என்னங்க? ஈக்குவலன்ட் அல்லது எல்சிஎம் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அல்லது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இது மூணுல ஏதாவது எல்சிஎம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இல்லையா? லைஃப் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ். எல்சிஎம் லீஸ்ட் காஸ்ட் 4 இயர்ஸ். இங்க பாருங்க, உங்க புக்ல கொடுத்துருக்கோம். ஈக்விட்டி அனுட்டி பேசிஸ். எல்சிஎம்ன்றது வந்து லோயஸ்ட் காமன் மல்டிபிள். என்னங்க? அப்ப நம்ம லோயஸ்ட் காமன் மல்டிபிள் என்னங்க? இஏசி, ஈக்குவலன்ட் ஆனுவல் காஸ்ட். சொல்லுங்க. அதான் அங்க கொடுத்துருக்கோம் அழகா. என்னங்க? ஈக்குவலன்ட் ஆனுவல் ஆனுட்டின்னு போட்டா அது காஸ்ட். ஆக்சுவலா எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர்னு வரும். புரியுதாமா? அப்ப பாருங்க, ப்ராஜெக்ட் பி ரிப்பீட் 2 டைம்ஸ் ப்ராஜெக்ட் 1. ஏன்னா ப்ராஜெக்ட் 1 எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ் தான். ஆனா இது எத்தனை வருஷம் இருக்குது? 4 இயர்ஸ். அப்ப 2 டைம் ரிப்பீட் ஆகுதா? ஸ்டெப் 1 என்பி ஆஃப் தி ப்ராஜெக்ட் பி எல்லாரும் டிஸ்கவுண்ட் இஃபெக்ட் 110 இல்லையா? 10 இயர்ஸ். அப்ப வந்து பாருங்க, இது பாருங்க 1/1.1 1 2 வந்துச்சா? ப்ராஜெக்ட் பி ஒரு சைக்கிளுக்கு 8 லட்சத்துக்கு 7 லட்சத்துக்கு போட்டா 5 லட்சம் எடுத்துட்டாங்க. 1/1.1க்கு 7 லட்சமா? சரி, 8 லட்சம் வந்துருச்சா? 7 லட்சத்துக்கு 8 லட்சம். அப்ப ரெண்டுத்தையும் போட்டா 578 200 பிளஸ் 1 லேக் 3,05,000. எதுங்க? இது லைஃப் சைக்கிள் 1. ப்ராஜெக்ட் பியோட லைஃப் சைக்கிள் எத்தனை? 2ஆ? அப்ப அதுக்கு அதே மாதிரி தானே போடணும். 4 தான். 2 சைக்கிள்ஸ் தான், 2 சைக்கிள்ஸ். இப்போ 2 சைக்கிள் போட்டா இந்த 3,05,000 வந்து 2 சைக்கிள் போட்டா எவ்வளவு? 6,10,000 ரூபாய். இதான் 6,10,800 தான் வரணும். இதே சேமா இருந்தா எவ்வளவு தான் வந்திருக்கணும்? 6,10,000 தான் வந்திருக்கணும். ஆனா நம்ம அப்படி கண்டுபிடிக்க கூடாது. நம்ம வந்து 4 இயர்ஸ்க்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். 1 2 3 டிஸ்கவுண்ட் இன்ஃபேக்ட் போட்டு அது 4 வருஷத்துக்கு கேஷ் ஃப்ளோ போடணும். போட்டா என்ன வருது? 4,06,100 ரூபாய் வருது. ஆனா அங்க எவ்வளவுதான் வந்துச்சு? வந்திருக்கணும். ஒருவேளை
புரியுதா? டிஸ்பாரிட்டி நம்ம எப்படி செக் பண்றோம்னா அவனை ஈக்குவலா நம்ம பண்றோம். புரியுது இல்லையா? ரெண்டு பேரும் ஹைட் ஒருத்தன் இல்ல, ஒருத்தன் என்ன சார் நம்ம கட்டக்கால் கொடுத்து என்ன சார் ஹைட் பண்ணி காமிக்கிறோம். புரியுது இல்லையா? அப்ப ப்ராஜெக்ட் கியூல இதான் வருது 4,06,000 வருது. ஃபைனல் கம்பேரிசன் வந்து பில 6,10,000, இது 4,06,000 ரூபாய். அப்ப எதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்? ப்ராஜெக்ட் பி. ஒருவேளை பில அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்டா அதுல கூட நீங்க ப்ராஃபிட் வரலாம். இது ஒரு மெத்தடு. இது இப்படி போட்டுக்கலாம். புரியுது இல்லையா? இவன் எப்படி போட்டுதான் நான் சொல்லித்தரேன். நம்ம புக்ல வந்து அவன் வேற மாதிரி போட்டிருப்பான். நான் சொல்றேன். இப்ப 10 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு போட்டு 5,88,300 தானே போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அங்கதான் வந்து சொல்றேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த டிஃபரன்ஸ்ல வந்து. பட் ஆனா நமக்கு இங்க புரிஞ்சுதான் வந்து 8 லட்சத்துக்கு 7.81. 8 லட்சம். புரியுதா இல்லையா? ப்ராஜெக்ட் ஏ பாருங்க, இங்க பாருங்க 1 2 இயர்ஸ் தான் நான் போட்டேன். ப்ராஜெக்ட் ஏ எத்தனை வருஷம்? ப்ராஜெக்ட் பி 8 லட்சம் 9 லட்சம் 8 லட்சம் 7 லட்சம் தான் இருக்குது. அவன் தப்பா போட்டான். ப்ராஜெக்ட் ஏ வந்து 2 தான் இல்லையா? இது ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்ட் பி இங்க இருக்கு பாருங்க. 20 லட்சத்துக்கு 8 லட்சம் 9 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம் இல்லையா? அது 1 2 போட்டா எவ்வளவு ஆச்சு? அப்ப என்பி எவ்வளவு வருது? இவன் என்ன பண்ணிட்டானா திருப்பி பாருங்க, அந்த தேர்ட் இயருக்கு திருப்பி என்ன செய்யறான்? அவன் 8 லட்சம் போடுறான். திருப்பி அதே கேஸ் ரிப்பீட் ஆகுதான். என்னங்க? ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? புரியுதுங்க இல்லையா? இது நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லுவேம்மா. இது எப்படின்னு பாருங்க. இப்ப எவ்வளவு சொன்னீங்க? அங்க 5 லட்சத்தி இது 5 லட்சத்தி 78 இங்க வந்து இங்க பாருங்க 6 லட்சத்தி எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கா? அப்ப 1.12 அதுல கூட்டுத்தொகை நான் போட்டுக்கிறேன். 1.1 1. அப்ப 6 லட்சத்தி 10,800 டிவைட் பை 1. how much? 3 46. இது எவ்வளவு வந்துச்சு சாமி? 4 லட்சத்தி எத்தனை வருஷத்துக்கு? அப்ப 4 வருஷத்துக்கு 1 டிவைட் பை 1.1 1 டிவைட் பை 1 2 3 4 3. அப்ப 4,06,100 வகுத்தல் 3.16. அப்ப எவ்வளவு வரும்? 1,28,512. அப்ப எதை பெஸ்ட்? தப்பா பண்ணிட்டோம். 3,05,500 3,05,400 ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் நம்ம 2 சைக்கிள் போட்டனால வந்துச்சு. ஆக்சுவலா 3,05,000 எவ்வளவு வரணும்? இது தப்பு. 3,05,400 இல்லையா? இப்ப 3,05,400 வகுத்தல் 1.73 1.76. இது என்ன புரியுதுங்களா? அதான் இஏசி மெத்தட் சொல்லலாம். 1.76 23 இஏ ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் என்ன சொன்னீங்க? ஆனுவல் காஸ்ட். ஈக்குவலன்ட் ஆனுவல் காஸ்ட். அப்ப நான் ஒரு வருஷத்துக்கு நான் போட்டு பார்த்தா எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. கிளியரா? புரியுதா? அப்ப இது வச்சு நான் என்ன செய்யலாம்? சூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தது வேற மெத்தடு, அங்க பார்த்தது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பெஸ்ட், இஎஸ்சி மெத்தட். இதை எடுத்து போட்டு ஏன்னா டிஸ்பாரிட்டி லைஃப் வந்து டிஸ்பாரிட்டியா இருக்குது. அப்ப நம்ம மெர்ஜ் பேங்க் பண்ணோம்னா ஈக்குவல் பண்ணோம். அந்த ஈக்குவல் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அவ்வளவுதான்.